ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி நான் மட்டன் சாலா செய்ய போகிறேன். மட்டன் சாலாவுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். லவங்கம், ஏலக்காய், பட்டை ரெண்டு போடுறேன். அதுவும் போட்டுருங்க. 2 வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த ரம்பலைன்னு சொல்லி நான் இலை போடுறேன். இது எங்கேயும் கிடைக்காது. இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் போடுறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸ்மெல் எல்லாம் போட்டோம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதுல மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் போடுறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு அதெல்லாம் நல்லா வாசனை போகணும். இந்த வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் 65 மசாலா அது 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் போடுறேன். நான் தக்காளி போட மாட்டேன், அதனால தயிர் போட்டுக்கிறேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை போடுறேன். நல்லா பெரட்டி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி போடும்போது தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிடுங்க. அது நல்லா வேகணும். அதுதான் இந்த டைமில் மூடி வச்சுட்டு விசில் ஒரு 3 விசில் விடுங்க. 1 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு, விசிலும் போயிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வேறு கடாயில் போட்டுருங்க. பேனில் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி இந்த ட்ரை ஆகட்டும். பெப்பர் போடலை, பெப்பர் போட்டுருங்க 1 ஸ்பூனு போட்டு ஃபுல்லாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வந்துருச்சு.
இந்த நேரத்தில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து குஷ்காக்கெல்லாம் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.